ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சன்மி. இன்னைக்கு நம்ம சேனலில் நெத்திலி மீன் கருவாடு அவியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த அவியல் செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கருவாடை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இதில் மண்ணெல்லாம் இருக்காது. பாக்கெட்டில் வர அந்த கருவாடில் மண் எதுவுமே இருக்காது. அதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த சுத்தம் பண்ண கருவாடு கூட ஒரு மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது எப்போவுமே மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். அவியல்லே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வாழைக்காய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த அவியல் ரெசிபிக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பவுல் நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே அவியல் ரெசிபிக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தேவைப்படும். அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொதுவாக மீன் குழம்புக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைப்போம். ஆனால் அவியலுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். மீன் காய்கறிகள் கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அவியலில் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஆனால் நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு அப்புறமா தண்ணியை குறுக வச்சு எடுத்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதியிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சோன்னா தண்ணி நல்லா வற்றி வந்துடும். இப்போ சூப்பராக அருமையாக நெத்திலி கருவாடு அவியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.